இந்த வீடியோவில் நம்ம Huawei P30 Pro ஓட டாப் 5 ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோட முடிவில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் வருது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இந்த ஃபோனில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். இந்த ஃபோனில் ஒரு ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சாம்சங் கேலக்ஸி S10 S10 ப்ளஸ்லாம் பார்த்தது அல்ட்ராசோனிக் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர். அது இதை விட ரொம்ப செக்யூராக இருக்கும். ஆனால் இந்த ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரை விடையும் ரொம்ப வேகமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ஒரு ஃபீச்சராக இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஃபோனில் நம்ம பார்க்க போகிற அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோனில் ஒரு 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் பயங்கரமாக இருக்க போகுது. ஏற்கனவே Huawei P30 PROவோட பேட்டரி லைஃபே சூப்பராக தான் இருந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 4200 mAh பேட்டரி கொடுத்தனாலே இந்த ஃபோனோட பேட்டரி பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபோனோட அருமையான பேட்டரி லைஃபுக்கு இன்னும் 2 காரணங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற Kirin 980 சிப்செட். இந்த ஃபோனில் ஒரு Kirin 980 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த Kirin 980 சிப்செட் பார்த்தீங்கன்னா 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்ட சிப்செட். ஸோ இது 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்டனால அதிகமான ஹீட்டை வெளியேற்றாது. ஸோ ஹீட்னால எக்ஸஸான பேட்டரி கன்சியூம் ஆகிறது இங்கே தவிர்க்கப்படுது. அதனாலே பேட்டரி சூப்பராக நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸாக வச்சு ஒரு நல்ல பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4200 mAh பேட்டரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அந்த Kirin 980 சிப்செட், இந்த மூணு சேர்ந்து ஒரு பக்காவான பேட்டரி எஃபிஷியன்ட் ஃபோனாக அதை மாற்றுது. இந்த ஃபோனில் நம்ம பார்க்க போகிற மூணாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் ஒரு 6.47 inches OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த OLED ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட OLED ஸ்க்ரீன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே ப்ரொடியூஸ் பண்ணுறதுல பெஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது சாம்சங் தான். ஸோ இந்த டிஸ்பிளே ரொம்ப அருமையாக இருக்க போது, அதில் டவுட்டே வேண்டாம். நம்ம எப்போவுமே OLED டிஸ்பிளேலேருந்து எதிர்பார்க்குற அந்த டீப்பான பிளாக் கலர்ஸ், ரொம்ப வைப்ரண்டான ஸ்க்ரீன், இது எல்லாமே இந்த ஃபோன்லேருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற நாலாவது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு Kirin 980 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த Kirin 980 பார்த்தீங்கன்னா ஒரு 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். நம்ம ஏற்கனவே இந்த சிப்செட்டை Huawei P30 PROலாம் பார்த்துட்டோம். இப்போ இருக்கிற எந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கும் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கக்கூடியது தான் இந்த Kirin 980 சிப்செட். என்ன தான் பெர்ஃபார்மன்ஸில் இந்த Kirin 980 வேறு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்க்கு அளவுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் கேமிங்கில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மாலி GPU பார்த்தீங்கன்னா Adreno GPUக்கு அளவு பெர்ஃபார்ம் பண்ணாது. அதனால இந்த ஃபோனில் கேமிங் முக்கியம் இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற எந்த ஒரு ஹை எண்ட் கேமையும் ஃபுல் கிராஃபிக்ஸில் ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் மாலி GPU தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். இதுதான் உண்மையிலே ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஏன்னா இதில் ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 MP கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 40 MP கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா f1.6 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த கேமராவை f1.6 அப்பர்ச்சரில் கொடுத்தனாலே இது லோ லைட்டில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இதில் f1.6 அப்பர்ச்சர் இருக்கிறனால நிறைய லைட்டை இந்த கேமரா சென்சார் உள்ளால் எடுத்துக்கும். இதனால லோ லைட்லேயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன் தான் இது. ரெண்டாவது கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 MP அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ரா வைட் சென்சார் பார்த்தீங்கன்னா f2.2 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் சென்சார் வச்சு உங்களால் பெரிய பெரிய ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸ் அண்ட் பெரிய பெரிய சீனரிஸ் எல்லாம் ஃபுல் ஒயிட்டில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் போர்ட்ரேட் ஷாட்டை விரும்புகிறாங்களோ இல்லையோ, அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்டை நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ இந்த சென்சாரை கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் மூணாவது சென்சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சார் பார்த்தீங்கன்னா இமேஜஸை 3Dயில் கேப்சர் பண்ணும். ஸோ இதை வச்சு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறப்போ சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்காக இந்த சென்சார் யூஸ் ஆகுது. ஸோ 3Dயில் கேப்சர் பண்ணுறதுனால லென்ஸ்லேருந்து சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, லென்ஸ்லேருந்து பேக்ரவுண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அதுவே பிரித்து சூப்பரான பிளரை கொடுக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிஸ்கோபிக் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிஸ்கோபிக் லென்ஸை ஜூம் லென்ஸ்னு சொல்லலாம். அதாவது இந்த லென்ஸை வச்சு உங்களால் 5 மடங்கு வரைக்கும் ஜூம் பண்ண முடியும், அதுவும் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் மிஸ் பண்ணாமல். இவங்க இதில் 5 times ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 50 times டிஜிட்டல் ஜூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஃபோட்டோகிராஃபியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபோன் தான். ஈவன் இந்த Huawei P30 PROவில் அந்த P பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியை தான் குறைக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த டாப் 5 ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.